ஹையூஸ் வெல்கம் டு தாதாஜிக்கே. நான் உங்கள் தாதாபாய். அது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வியூவர்ஸ் ஒருத்தர் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்கா, அண்ணா டபுள் பாடி சேவல் பெஸ்ட்டா இல்லை சிங்கிள் பாடி சேவல் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. உண்மையிலே நல்ல கேள்வி. இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னாக்கா, டபுள் பாடி அப்படின்னாலே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்ச வேண்டியது நல்ல போன் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிங்கிள் பாடினாலே கொஞ்சம் போன் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தாக்கா லைக் தட்டி விடுங்க. ஓகேவா? அதாவது எப்பவுமே நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிங்க வளர்க்குறவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா, நம்மக்கிட்ட இருக்கிற சேவல் நல்லா ஊட்டமாக இருக்கணும், நல்லா வாட்டமாக இருக்கணும், அப்படி தான் நினைப்பாங்க. யாருமே மெலிசாக இருக்கணும், வீக்காக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடி சேவல் நம்ம பார்ப்போம். சிங்கிள் பாடி சேவல் ஏன் சிங்கிள் பாடியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா, தேவைப்படுறாங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஏன்னா பாதியில் பார்த்துட்டு ஷார்ட்டாக போடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. தெரிஞ்சுக்கணுக்கு பாருங்கள், தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க பார்க்காத போயிடுங்க. சிங்கிள் பாடி சேவல் அப்படின்னாலே அதுவாக உருவாகிறது தான் சிங்கிள் பாடி. அதை யாரும் சிங்கிள் பாடியாக உருவாக்குறது இல்லை. அது பிறப்புலேயே அதோடைய வழிகாலுக்கு, அதோடைய உடல் தரத்துக்கு, அதோடைய போர் திறனுக்கு தேவையான உடல் அதுக்கு செட் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு 10 சேவல், அதாவது ஒரு ஈத்து விடை எடுக்கிறீங்க, குஞ்சு எடுக்கிறீங்கனாக்கா அதில் ஒரு 8ஓ 10ஓ சேவல் வரும். மேலே ஒரு 5 சேவல் மட்டுமே வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 5 சேவல் கோழியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வர விடை இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு முட்டையில் பொறிக்கிற விடை, 2வது முட்டையில் பொறிக்கிற விடை பார்த்தீங்கன்னா சேவலும் பொட்டையுமா வரும். ஃபஸ்ட்டு முட்டை சேவலாகவும், 2வது முட்டை கோழியாகவும் வரும். இப்போ அதுக்கப்புறமா 3வது வரும்போது அது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும். அதாவது ஊட்டத்தில். அப்படி இருக்கும்போது இந்த வர சேவல் டபுள் பாடி ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது டபுள் பாடி ஆனதுனால அது ஃபஸ்ட், அதாவது முட்டையில் பொறிச்சதுனால அவர் கொஞ்சம் டபுள் பாடியாகவும் ஊட்டமாகவும் வாட்டமாகவும் இருப்பார். இந்த 2வது 3வது பொறிக்கிறதுக்கு லாஸ்டாக இருக்கு இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸு கம்மியாகவும், உடல் கட்டு சின்னதாகவும், பார்க்குறதுக்கு பார்வைக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் தெரியும். இப்போ அப்படி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரினாக்கா, அதோடைய வளர்ச்சி அந்த மாதிரி, அதோடைய ஜீன் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு ஈட்டு முட்டை எடுத்து அடை வச்சு கொஞ்சம் பொறிச்சு அதில் ஒரு 5 சேவல் வருதுனாக்கா, அதில் இந்த ஃபஸ்ட்டு வருது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சேவல் வருது இல்லையா, 1வது சேவலோ 2வது நம்பர் சேவலோ, அவங்க பார்க்குறதுக்கு கெப்பாசிட்டியாகவும், போன் கெப்பாசிட்டியாகவும், உடல் அழுத்தம் திருத்தமாகவும், நல்ல கம்பீரமாகவும் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரீடிங் கெப்பாசிட்டி உள்ள சேவல்னு சொல்லிட்டு அதை ஒதுக்குவோம். பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. ப்ரீடிங் கெப்பாசிட்டிக்கு, அதாவது ப்ரீடிங்க்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக இருக்கிற சேவலை தான் போடுவோம். அப்போ தான் வர விடைங்க நல்லா வரும், ஆரோக்கியமாக ஊட்டமாக வரும், அதே மாதிரி நல்லா ஊட்டமாக வரும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு வர செகண்ட் வர சேவலை ப்ரீடிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒதுக்கிடுவோம். நல்லா இருக்குது, ஓகே, அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இந்த 5ஆவதாக வந்த சேவலை விட ஃபஸ்ட்டு வந்த சேவல் இந்த காலத்துக்கு கொண்டு போனோம்னா கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் திருத்தமாக, ஒரு அப்படி கொஞ்சம் லைட்டாக தான் அப்படியே பறக்கும். அதே இந்த 5ஆவதாக வந்த சேவல் இருக்கு இல்லையா, 5ஆவது வந்த சேவல் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக, நல்லா வேகமாக, நல்லா சுத்தமாக செய்யக்கூடிய சேவல் திறன் அந்த 5ஆவது சேவலாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இவர் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பார், ஹைட்டும் இருப்பார், உடல் கட்டும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அவரால் என்ன பண்ண முடியும், ரொம்ப நேரம் பறந்தோ, ரொம்ப வேக பறந்தோ, ரொம்ப மேலே பறந்தோ அடிக்க முடியாத ஒரு உடல் அமைப்பு அதுக்கு இருக்கும். அதனால் அவர் அதாவது டபுள் பாடி ஆகிடுவார். பார்த்தீங்களா? அந்த டபுள் பாடி ஆகிட்டாலே நம்ம களத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஆனால் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு யோசனையே பண்ண மாட்டோம். ஓகே, இதை போட்டு எடுத்தோம்னா வர பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா வரும், அழுத்தம் திருத்தமாக வரும்னு சொல்லிட்டு டபுள் பாடி சேவல். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் பாடி சேவலை நம்ம டப்னி பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பறக்கும், சிறப்பாக சிறக்கும், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் செய்யும். ஆனால் அதை நம்ம ப்ரீடிங்க்கு போட மாட்டோம். அதாவது நல்ல தொழில் தெரிஞ்சு, விஷயம் தெரிஞ்சு, நேக்காக இருக்கிறவங்க, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இந்த சிங்கிள் பாடி சேவலை அது பிறப்புலேயே சிங்கிள் பாடியாக வரும், அதோடைய சைஸும் கம்மியாக வரும். ஆனால் அதோடைய திறன் மட்டும் வேகமாகவும் ரொம்ப சுத்தமாகவும் வந்துடும். அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, மேலே இருக்கிறாங்களே, படைக்கிறான் இல்லையா, அவன் அதை அந்த மாதிரி படைக்கிறது. அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இந்த சிங்கிள் பாடிக்கும் இந்த டபுள் பாடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. A to Z, களத்துலேயே இருக்கட்டும், டப்னிலையாக இருக்கட்டும், கோழிங்களுக்கு காசாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது, ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்களே ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிறது நல்ல ஹைட் அண்ட் வெயிட், டபுள் பாடி, போன் கெப்பாசிட்டி இருக்கிற சேவலாக கொடுங்க ப்ரீடுக்குன்னு சொல்லி தான் கேட்போம். ஏன்? அப்போ மட்டும் நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நல்லா விலைங்க வரும்போது நல்லா ஊட்டமாக வரும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சிங்கிள் பாடி சேவல் நம்ம களத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவோம். அப்படி சில பேர் நம்மளுக்கு கேட்பாங்க, ஆனால் களத்துக்கு யூஸ் பண்ணாக்கா அதை நம்ம அதோடைய பிள்ளைங்களை எடுக்க முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் ப்ரீடுக்கு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிடையாது, அதையும் ப்ரீடுக்கு யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அதுக்கு வர பிள்ளைங்க அது கொஞ்சம்
கொஞ்சம் மைனஸாக வரும், அப்புறம் கொஞ்சம் மைனஸாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த சிங்கிள் பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல டபுள் பாடி இல்லை ஒரு நல்ல ஒரு அழுத்தம் திருத்தமாக நல்ல சைஸில் இருக்கிற கோழியாக போட்டு அதுக்கு மேட்ச் பண்ணோம்னா அதுவும் இதுவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வர பிள்ளைங்க வந்து கரெக்டாக வரும். இதுதான் அதில் இருக்கிற ஒரு நெக். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் பாடி சேவலுக்கு சிங்கிள் பாடி கோழி போடணும், டபுள் பாடி சேவலுக்கு டபுள் பாடி கோழி போடணும்னு சொல்லிட்டு அவங்களே சில விஷயங்கள் வந்து செட் பண்ணுவாங்க. அதில் சில விஷயங்கள் நுணுக்கம் இருக்கும், அது வந்து அவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த சிங்கிள் பாடி சேவலும் நல்ல சேவல் தான், டபுள் பாடி சேவலுமே நல்ல சேவல் தான். ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று மசியாமல் ரெண்டுமே ஒரே சேவலுக்கும் ஒரே கோழிக்குமே ஆன ஒரே செட்டில் ஆன ஒரு அப்படியே செட்டு கோழிங்க. அப்படி இருக்கும்போது பார்வைக்கு இருக்கு இல்லையா, நம்மளுடைய பார்வை நம்ம பார்த்த உடனே ஓஹோ இது நல்லா இருக்குது அப்படின்னு எதை நினைப்போம், டபுள் பாடி தான் நினைப்போம். ஆனால் நுணுக்கமாக அதோட இருக்கிற விஷயங்களை இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணி அதோட விஷயங்களை தெரிஞ்சு இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்த உடனே பரவாயில்ல காலத்துக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்வாங்க. காரணம் என்னன்னாக்கா சிங்கிள் பாடியாக இருப்பார். ஒன்று சிங்கிள் பாடியாக இருக்கிற சேவல் நல்லா பறக்கும், நல்லா தெரிஞ்சுங்க, நல்ல வேகமாக பறக்கும். ஆப்போசிட் ஒரு 17 சைஸாக இருந்தாலும் நம்மால் 16 சைஸாக இருந்தாலும் 16 சைஸாக இருந்துக்கிட்டு அந்த 17 சைஸாக இருக்கிற சேவல் கூட நல்லாவே பறந்து விளையாடக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து சோர்வு அடைவாது, சீக்கிரமாக சோர்வு அடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க சிங்கிள் பாடி டபுள் பாடி ஆக்கணும் நல்லா பவராக இருக்கும்ன்ட்டு. சிங்கிள் பாடி இருக்கிற சேவலை பறக்க விட்டோம்னா சோர்வு அடையாது, நல்ல வேகமாக பறக்கும். ஆனால் அதே டபுள் பாடி ஆக்கிட்டிங்கனாக்கா சோர்வு அடைஞ்சிரும், பறக்காது, தம்மு வரும், எல்லாம் வரும் வருதுங்களா. அதனால் சிங்கிள் பாடி சேவல் களத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்த்து செட் பண்ணி அதை உயிர் தயார் பண்ணி அழகாக எடுத்து உருப்படி ஆக்கிட்டோம்னாக்கா அதுதான் சூப்பராக களத்தில் விளையாடி வெளியே போகிறோம், புரியுதுங்களா. ஆனால் இந்த போன் கெப்பாசிட்டி இருக்கிற சேவலை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாக்கா, அதாவது டபுள் பாடி சேவல் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அதுவுமே ரொம்ப செய்யும். இப்போ சிங்கிள் பாடி ஒரு 4 கால் பறக்குதுனாக்கா இந்த டபுள் பாடி 2 கால் தான் பறக்கும். காரணம் என்ன, வெயிட் அதிகம். அதனால் வந்து இப்படி தான். ஆனால் நம்ம ப்ரீடிங்க்குன்னு யூஸ் பண்ணும்போது இந்த டபுள் பாடியவும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் பாடியவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிங்கிள் பாடியை ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணோம்னா அதுக்கு போடக்கூடிய பெட்டை கோழி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டபுள் பாடி கோழியாக இருக்கணும், நல்ல திறமையான கோழியாக இருந்து அதை போட்டோம்னாக்கா அதுங்களுக்கு வர விடைங்க வந்து அதுக்கும் மேட்ச் ஆகி அழகாக வரும். இல்லை அது சிங்கிளாக இருக்குது சிங்கிள் பாடியே போடணும் அப்படின்னு சொன்னாக்கா போட்டோம்னா அடுத்து வரும்போது கொஞ்சமாக கம்மியாக அந்த மாதிரி வந்துடும். ஏன்னாக்கா அந்த சிங்கிள் பாடியில் இருக்கிற பொட்டைக்கோழி மேபி லாஸ்ட் இடார், அதாவது லாஸ்ட் விடையாக இருக்கும். சிங்கிள் பாடி சேவலும் லாஸ்ட் விடையாக இருக்கும். இந்த லாஸ்ட் விடையும் மைனஸில் இருக்கிற ஆளுங்க இவங்க 2 பேருக்கும் போட்டோம்னாக்கா -to- இன்னும் கொஞ்சம் மைனஸ். அதனால் இப்போ இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற கோழிக்கு சேவலுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கிற சேவல் கோழிக்கும் போட்டோம், இல்லை ப்ளஸ்ஸாக இருக்கிற சேவல் கோழிக்கும் இல்லை இந்த மைனஸாக அந்த சிங்கிளாக இருக்கிற சேவல் கோழிக்கும் போட்டு பில்ட் பண்ணோம்னா அப்படியே மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு அப்படியே நார்மலாக கரெக்டாக வந்துடுவாங்க. ஓகேவா. அதனால் ப்ரீடிங் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இது சிங்கிளாக இருக்குது நல்லா பறக்குது, அப்போ நல்லா பறக்கிற கோழி அதுக்கு போட்டு பில்ட் பண்ண நினச்சோம்னா நல்லா பறக்கிற கோழிங்க வரும். அதுக்கு வர பிள்ளைங்களுக்கு உடல் கோளாறு, உள்கோளாறு, அதாவது தம் பிரச்சனை, முட்டி பிரச்சனை, இந்த கவுல் உடையிறது, இதுங்களா இந்த கவுல் ஈஸியாக உடையும் பாருங்க, அந்த மாதிரி அடி தாங்க முடியாமல் பூந்தரிச்சின்னு ஓடுறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் நீங்கள் போடும்போது எப்போவுமே ஆப்போசிட்டாக போடணும். இப்போ சேவல் மெலிசாக இருக்கா கோழி வந்து நல்ல டபுள் பாடி போடணும், இல்லை கோழி சேவல் வந்து டபுள் பாடி இருக்கா போடுற சேவலுக்கு கோழி வந்து ஒரு சிங்கிள் பாடி போடலாம், அது பிரச்சனை இல்லை. அப்படி தான் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த டபுள் பாடி இருக்கிற சேவல் வந்து அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. டபுள் பாடி இருக்கிற சேவல் வந்து பெஸ்ட்டு. எதுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன், ப்ரீடிங்க்கு பெஸ்ட்டு, பார்க்குறதுக்கு பெஸ்ட்டு, உடல் கட்டு பெஸ்ட்டாக இருக்கும், சைஸ் அழுத்தம் திருத்தம் கண்ணு கவுள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ அதுக்கு வர விடைங்களும் அதே மாதிரி சூப்பராக வரும். அதில் ஒரு 5 விடை எடுக்கிறீங்கன்னா அதில் 1-2 கொஞ்சம் மைனஸாக வரும். அதுதான் வந்து ஏதாவது இந்த வெப்பூர் சேவல் கோழி வளர்க்குறவுடைய நேக்கு என்னன்னாக்கா இதுதான். ஏன்னா இப்போ ஒரு ஷோக்கால்கிட்ட போய் நீங்கள் ஒரு சேவல் கோழி ஏதோ வாங்குறீங்கன்னா அவர் எடுத்த உடனே அவர் கூண்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டு சேவலாக வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டார், புரியுதுங்களா, கொடுக்க மாட்டார். அந்த செட்டிலேயே ஒன்று வந்து ஒதுக்கி இருக்கும் அந்த சேவலை, சரி நீ வேணா இதை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார். ஒன்று அவருக்கு அந்த சேவல் வேண்டாம் அதனால் கொடுப்பாரு. இன்னொன்று சரி இவன் கோழி வளர்க்குறான், இவனுக்கு இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம், இவன் ஒழுங்காக வளர்த்து கரெக்டாக இருக்கிறான், அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. 2 அதே மாதிரி இவன் எடுத்துகிட்டு போய் இதை எப்படி வச்சிருக்கிறான் பாதுகாக்கிறான், இவன்கிட்ட போய் எப்படி நல்லபடியாக இருக்குதா நல்ல காலத்துக்கு கொண்டு போகிறான் அப்படி பார்க்குறான், ரிசல்ட் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்லாத சில சீக்ரெட்லாம் இருக்குது, புரியுதுங்களா. அதனால் அதில் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு சிங்கிள் பாடி ஒரு பட்டாவோ சேவலை கிடச்சிச்சின்னா அதுக்கு அவர் வந்து ரொம்ப மதிப்பு மரியாதையும் ஆசுபாசமாக வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீனிலாம் கொடுத்து அதை வந்து அழகாக எப்படியாச்சும் அப்படி பார்த்துணும், அப்படி பார்த்ததுக்கப்புறம் எப்படியாச்சும் காலத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஓகேவா. அதனால் சிங்கிள் பாடி சேவலும் பெஸ்ட்டு தான், டபுள் பாடி சேவலும் பெஸ்ட்டு தான். டபுள் பாடி சேவலில் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும், சிங்கிள் பாடி சேவல் களத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கும்.
அதாவது ஒரு ஈடு எடுக்கணும்னா நம்ம வந்து பிரிச்சிருவோம். ஓகே, இது வந்து சேவல் பொட்டைக்கு சேவலுக்கும். ஓகே, இது வந்து கழுத்துக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுவான், இந்த டபுள் பாடியை வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி தான் பார்ப்போம், பார்த்துட்டு அப்படியே ஒதுக்குவோம். ஆனால் சிங்கிள் பாடியை 1க்கு 10 வாட்டி அதை பார்ப்போம். சைஸில் பார்ப்போம், கம்மி சைஸில் பார்ப்போம், அதிகமான சைஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எந்த சைஸில் கரெக்டாக பறந்து எல்லாம் இவனாக இருக்குதோ அதே சைஸில் ஒரு 4-5 வாட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை மாற்றி அதை பார்த்து அதை வந்து உடலை அப்போ நல்லா உரப்பேற்றி கழுத்துக்கெல்லாம் உரப்பேற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து கொண்டே போவோம். புரியுதுங்களா? அதாவது என்கிட்ட அந்த கல்வா லைன் இருக்கும். கல்வா லைனில் கல்கொண்டை டீக்கல்ல ஒரு பழைய லைன், அது ஃபுல்லாகவே பீலா கல்கொண்டையாக இருக்கும். கல்வா போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாற்றங்கு பீலாவாக இருக்கும். அப்புறமா நாற்றங்கா வந்துடும். இந்த மாதிரி தான் வரும் அந்த லைனில். அப்போ அந்த லைன் என்ன பண்ணுச்சுனாக்கா ஒரு ஒரு செட்டு விடை எடுத்தோம். பழைய செட்டு கதைன்னு வச்சிங்கன்னா அந்த செட்டு விடையில் அதாவது கோழியும் பீலா கிடையாது, அது வந்து கல்வா யாக்கோத்து மாதிரி இருக்கும். கல்வா போட்டு கிளிக்கொண்டில் இருக்கும். அதுக்கு போட்டேன் அப்பனும் பீலா கிடையாது, கல்வாவும் கிடையாது, கல்கொண்டையும் கிடையாது. ஆனால் அதுக்கு வந்த விடைங்க பார்த்தீங்கன்னா 4 சேவல் ஒரே ஒரு கோழி, கரெக்டாக ஒரே ஒரு கோழி தான் வந்தது. அந்த செட்டுலேயே 4 சேவல் ஒரே ஒரு கோழி, 5 விடை தான் மொத்தம் வந்துச்சு. இப்போ அந்த 5 விடையிலையுமே பார்த்த உடனே நல்லா நல்லா இருக்கும், இந்த விடை கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்த விடை தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து லாஸ்ட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப சின்னதாக நையின்னு இருக்கிற சைஸ்லேயே ரொம்ப கம்மியாக இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உதயம் வாங்குவார். எல்லாரும் அதை திட்டு அடிப்பாங்க. அவர் அடிச்சு மண்டையெல்லாம் கிழிஞ்சு போய் அப்படியே சொட்டை வந்து போய் இருக்கும் இங்கெல்லாம். ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணாங்க, சரி நான் என்ன பண்ணேன், சரி இது எல்லாத்தையும் போட்டு அடிக்குது, இது நம்ம வெளில எங்கேயாச்சும் விட்டு வச்சுருவோம் வளர்ட்டோம் அப்புறமா சொல்லிட்டு அந்த ஒரு விடையை மட்டும் நான் பண்ணேன். சரி இதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். மீதி நல்ல டாப்பாக இருக்கிற விடைக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம். ஏன்னா புத்திசாலி இல்லையா, அதனால் நம்ம வச்சுக்கிட்டோம். அதில் அது பட்டாக வளர்ந்து நம்ம டப்னி பார்க்கும்போது ரொம்ப நல்ல, அதாவது திருப்தியான ஒரு பறக்கிற பார்த்தேன். திருப்தியாக விளையாடுற சேவலை பார்க்கணும் போது திருப்தியான ஒரு விஷயம் வந்து அந்த சேவல் வந்து செய்து அதை அந்த செட்டில் பார்க்குறவங்க ரொம்ப நல்லா இருக்குது, இதை கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வாய் வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்துச்சு அந்த சேவல். பட்டாதான் முதல் டப்னிங்லேயே நல்லா இருக்கும். நல்லா அழுத்தம் திருத்தமாக நல்ல பெரிய தலை கட்டு போட்டுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அதில் வந்துருச்சுங்க. அது எப்படி வந்திருக்குனாக்கா அதுக்கு முன் ஜீன் இருக்கு இல்லையா, முன் தலைமுறையில், அதாவது அந்த வழிகாலில் அதோட விடைங்க வந்துச்சுங்க. அதனால பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக வந்துச்சுங்க. ஆனால் இந்த லாஸ்ட்டாக ஒருத்தர் இருந்தார் பாருங்க, இவரை மாதிரி தான் வந்து இந்த தாய்க்கோழியோடைய அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ரவோண்டு நையின்னு போட்டுன்னு கிளிக்கொண்டையில் பெட்டை மாதிரி கலரில் நாற்றங்களில் துமுர் கலந்த மாதிரி அழகாக அவர் வந்துட்டார். பார்க்குறதுக்கு யாருக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒதுக்குற மாதிரி ஆகிப்போச்சு அது. ஆனால் எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருந்தது களத்துக்கு போன சேவல் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக வந்திருப்பாருங்க. அந்த நையின்னு இருந்தவர் மண்டு கிழிஞ்சு போய் அவர் தான் பெஸ்ட்டாக இருந்தார். மற்ற சேவல்லாம் வந்து 2 காலம் பறக்குதுன்னா இது பண்ணுற சேட்டைக்கும் இது பறக்கிற விஷயத்துக்கும் 4 காலம் பறக்கும். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே சிறந்ததாக இருக்கும். ஒன்லி சைஸும் உடல் கட்டு மட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்களே தெரிஞ்சுங்க எது நல்லது எது கெட்டது கிடையாது, எது பெஸ்ட்டு எது நல்லது அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போது எதுவுமே வர பொருளுங்க வந்து வீணாக்கிறதுக்கோ இல்லை ஒதுக்குறதுக்கோ வேண்டான்னு முடிவு பண்ணுறதுக்கோ கிடையாது. எல்லாமே நல்ல பொருள் தான். ஆனால் அது சில விஷயங்கள் இருந்தால் மட்டுமே அது நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சின்ன வடை லாஸ்ட் வடை வந்து கடைசியில், அதாவது லாஸ்ட்டாக வந்தாலும் கடைசியில் பெஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சேவல் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது களத்தில் பறக்க அதை பார்த்து அதை கேட்காத ஆள் கிடையாது, தேடி வராத ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப டாப்பாக பண்ணுது. அதோடைய தாத்தா எப்படி வந்து தஞ்சாவூர் களத்தில் கலக்குனுச்சோ அதே மாதிரி விஷயம் வந்து அது பண்ணுச்சு. காரணம் என்னன்னாக்கா ஒதுக்கிட்டோம். ஒன்று சைஸ் சின்னது, 2 ஆனால் நம்ம வந்து அதை அப்புறமா வச்சு பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ விஷயம் அது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த சிங்கிள் பாடி சேவலை ப்ரீடிங்க்கு போடுவோமா போட மாட்டோமா, இந்த அளவுக்கு நல்லா இருக்குது, போட மாட்டோமா, நம்ம சொந்தமாக ப்ரீட் பண்ணோம், நல்லா இருக்குது. சேவலும் சரி புளியும் சரி எல்லாமே வழிகாலாக நல்ல களம் பறந்துட்டு சிறப்பாக வர சேவலுங்க அந்த சேவலுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த சேவலை என்ன பண்ணோம், அதையும் தாண்டி நல்லா டபுள் காடி நல்லா சைஸாக இருக்கிற கோழியாக பார்த்து அதுக்கு போட்டு அதோடைய பிள்ளைங்களை எடுத்து அடி வச்சுட்டு இருந்தோம். புரியுங்களா? அப்படி தான். அதாவது டபுள் பாடி சேவலும் பெஸ்ட்டு தான், சிங்கிள் பாடி சேவலும் பெஸ்ட்டு தான். சில விஷயங்கள் இதுக்கிட்ட ஒரு மைனஸாக இருக்கும், சில விஷயங்கள் இதுக்கிட்ட ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் வந்து சிங்கிள் பாடியாக இருக்கிற சேவலை நம்ம வந்து டபுள் பாடி ஆக்கணும்னு நினச்சி அதுக்கு நிறைய ஊட்டம் கொடுத்து வெயிட் ஏற்றி டப்னி பார்க்க முடியாமல் களத்துக்கு கொண்டு போக முடியாது. களத்துக்கு போக முடியல, களமும் டப்னிங்கும் போட மாட்டேது, கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து அதுக்கு வைக்காதீங்க. தப்பு வந்து நம்ம மேலே வச்சுக்கிட்டு அது மேலே தப்பு வைக்கிறது. அதனால் எப்போவுமே வர விடைங்க சேவலும்
பெட்டையும் போட்டு எந்த ஒரு மைனஸும் இல்லாமல் ப்ரீட் பண்ணி அதுங்களுக்கு போட்டு எடுத்துட்டோம்னா வர விடைங்க நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த ப்ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேவலுடைய போர்த்திறன் வந்து நம்ம பார்த்துருக்கணும். அதோடைய திறமை எப்படி இருக்குன்னு, பறக்கிற திறமை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கணும். அதே மாதிரி தாய்க்கோழியோடைய திறன் எப்படி இருக்குது, போர்த்திறன் எப்படி இருக்குன்றது ரெண்டுத்தையுமே பார்த்துக்கணும். ரெண்டுமே தெரிஞ்சாதான் அதுக்கு வர பிள்ளைங்க வந்து இருக்கும். உதாரணத்துக்கு அப்பா அம்மா படித்தாதான் பிள்ளைங்க படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து இதை விஷயம். ஏன்னா விடைங்க எடுக்கிறதுக்கோசரம், விடைங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை நம்ம கையில் எடுத்து அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி அதை ஒரு உருப்படியாக உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம அதை களத்துக்கு கொண்டு போகிறது வந்து நம்மளுடைய திறன் வச்சுங்களா. ஆனால் ப்ரீடிங் பண்ணும்போதே கரெக்டான ஒரு பேர் போட்டு பெஸ்ட் பண்ணி கரெக்டாக ப்ரீடிங் பண்ணிங்கன்னா வர பிள்ளைங்க அழகாக அது மான்னு கெத்தாக இருக்கும். அதனால் எப்போவுமே சிங்கிள் பாடியும் பெஸ்ட்டு தான், டபுள் பாடியும் பெஸ்ட்டு தான். ஆனால் ப்ரீடிங்க்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாடி தான் பெஸ்ட்டு சிங்கிள் பாடியை விட. சிங்கிள் பாடி களத்துக்கு பெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். நான் உங்கள்